இது அழைக்கப்பட்டாலும் இந்த அழைப்பு இல்லாவிட்டாலும் கூட நாம் பிதாவினுடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதே முதல் அழைப்பு பிரியமானவர்களே. எனவே நாம் இந்த 5 விதமான ஊழியங்கள் மற்ற காரியங்களிலே நீங்கள் ஈடுபட்டு நீங்கள் பிதாவின் சித்தத்தை செய்யாமல் போனீர்கள் என்றால் என்ன நடக்கும் என்று வாசிக்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனமும், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுல முக்கியமா பார்க்கிற பொழுது என்னவென்றால், நாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நாம் பிதாவினுடைய சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிதாவின் சித்தம் என்பது இயேசுவை போல் மாறுவது. இயேசு எப்படி இருந்தாரு, அவர் என்னவெல்லாம் செய்தார் என்று சொல்லி நீங்கள் இந்த 4 சுவிசேஷங்களில் நீங்கள் அலசி ஆராய்கிற பொழுது அநேக நல்ல காரியங்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். நம் போதகராகவோ அல்லது தீர்க்கதரிசியாகவோ மற்ற ஊழியக்காரோ இருந்துவிட்டு நம்மளுடைய நற்கிரியைகளை நாம் காட்டவில்லை என்றால், நாம் அன்பில்லாதவர்களாக இருப்போம் என்றால், எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறவர்களாக இருப்போம் என்றால், நாம் இச்சை அடக்கமில்லாதவர்களாக இருப்போம் என்றால், அல்லது நம் எப்பொழுதும் நம்ம முறுமுறுத்து கொண்டே இருப்போம் என்றால், தேவனுக்கு இயேசு போல நாம் வாழவில்லை என்றால், நாம் எந்த ஊழியத்தை செய்தாலுமே ஆண்டவர் என்ன சொல்கிறார், அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள். அப்போ நம்ம முக்கியமானது என்னவென்றால் அக்கிரம செய்கைக்காரரே. அப்ப நம்ம செய்கை மிகவும் முக்கியமாக இருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம், பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறோமா, கிறிஸ்துவை போல், பிதாவின் சித்தம் என்றால் கிறிஸ்துவை போல் நாம் மாறுகிறோமா? எனவே நம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை போல் மாறுவதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்வது என்னவென்றால், நீங்கள் சற்று உங்களை சோதித்து பாருங்கள். நான் பிதாவின் சித்தத்தை செய்கிறேனா, இயேசுவை போல நான் மாறுகிறேனா, இயேசுவை பின்பற்றுகிறவனாக இருக்கிறேனா? இதுதான் பிரியமானவர்களே முதலாவது தேவன் விரும்புகிற காரியம். இந்த காரியம் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பெரிய போதகராகவோ பெரிய ஊழியக்காரராகவோ நாம் இருந்து கொண்டு நம்மிடம் கனிகளை, ஆவின் கனிகளை நாம் காட்டவில்லை என்றால் எந்த பிரயோஜனமும் இல்லை பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எனவே இதை கொஞ்சம் சிந்தியுங்கள். சிந்தித்து உங்களுடைய பதில்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அது என்னுடைய செய்திக்கு கீழாக தெரிவியுங்கள். ஹல்லேலூயா. ஆமென்.